விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும். புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் அதிர்வலைகளை ஏற்படுத்திய பிரித்தானிய தடை, ஈழத்தமிழரின் நம்பிக்கை கீற்று என்கிறார் ஸ்ரீதரன். ஸ்ரீலங்கா உச்சநீதிமன்றத்தில் தமிழ் மக்கள் கூட்டணி வழக்கு தாக்கல், வேட்புமனு நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக நடவடிக்கை. கைது செய்யப்பட்ட வியாழேந்திரன், வெடிகொளுத்திய மக்கள். மீண்டும் ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் இலக்கு வைக்கப்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன குற்றச்சாட்டு. ஜனாதிபதியின் நிலைப்பாடு தொடர்பிலும் கேள்வி. சரிவை சந்திக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி, சதி தொடர்பில் பொன்சேகா விசனம். கருங்கடலில் கடற்படை போர் நிறுத்தம், அமெரிக்காவுடன் ரஷ்யாவும் உக்ரைனும் தனித்தனி ஒப்பந்தம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையில் தமிழர்கள் மீதான இன அழிப்பு யுத்தத்தில் ஈடுபட்ட ஸ்ரீலங்கா படை தளபதிகள் மற்றும் துணை ராணுவ குழுவை உருவாக்கிய கருணா என்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோர் மீது பிரித்தானியா தடை விதித்துள்ள நிலையில் ஈழத்தமிழர்களின் நீதிக்கான தேடலின் நம்பிக்கை கீற்று என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவின் இந்த அறிவிப்பை தாம் வரவேற்பதாகவும் அவர் ஸ்ரீலங்காவுக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகருக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஜெனீவாவில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள அமர்வுகளுக்கு முன்னதாக இனப்படுகொலையின் பங்குதாரர்களான 4 மீது பிரித்தானிய அரசு விதித்துள்ள பயணத்தடை காலம் தாழ்த்தியாவது தமிழர்களுக்கு நீதி கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையை மீள அரும்பச் செய்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். இலங்கையில் குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழர்கள் மீது பேரினவாத அரசு வலிந்து நடாத்திய போரின் போது மோசமான மனித உரிமை மீறல்கள், நீதிக்கு புறம்பான கொலைகள், சித்திரவதைகள், பாலியல் வன்முறைகளில் ஈடுபட்ட இந்த 4 பேர் மீதும் பிரித்தானிய அரசு விதித்திருக்கும் தடையினையும் சொத்து முடக்க அறிவிப்பையும் சர்வதேச நீதி கோரும் பயணத்தில் தமக்கு கிடைத்திருக்கும் ஒரு சிறிய நம்பிக்கை ஒழுக்கீற்றாகவே ஈழத்தமிழர்கள் பார்க்கிறார்கள் என அவர் கூறியுள்ளார். 80 வருடங்களுக்கு மேலாக கேட்பாரற்று படுகொலை செய்யப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் எண்ணங்களுக்கும் இறந்து போன ஆத்மாக்களுக்கும் இந்த தடை அறிவிப்பு தமக்கான நீதியின் கதவு திறக்கும் என்கின்ற நம்பிக்கையினை கொடுத்திருக்கிறது எனவும், காலனித்துவ ஆட்சி முடிவில் சுதேசிகளான தமிழர்களின் இறமையை பிரிதோர் இனத்தவரிடம் ஒப்படைத்துச் சென்றமை வரலாற்று தவறு என்பதை உலகம் இப்போதாவது உணர தலைப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கதென்றும் அவர் தெரிவித்தார். வடக்கு மக்கள் யுத்தத்தை மறந்துவிட்டு சிங்கள தலைவர் தலைமையிலான அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ள நிலையில் இராணுவத்தினர் மீண்டும் இலக்கு வைக்கப்படுவது பிரச்சினைக்குரியது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். பிரித்தானியா விதித்துள்ள தடை தொடர்பில் அரசாங்கத்தின் உறுதியான நிலைப்பாட்டை ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கும் சர்வதேசத்துக்கும் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் ராணுவ தளபதி சவேந்திர சில்வா, முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகொட, முன்னாள் ராணுவ தளபதி ஜெகத் ஜெயசூரி உட்பட கருணா ஆகியோருக்கு எதிராக பிரித்தானியா தடை விதித்துள்ளது. யுத்தத்தின் பொழுது கடுமையான முறையில் மனித உரிமைகளை மீறியமை, சட்டவிரோத மனித படுகொலை மற்றும் சித்திரவதை, பாலியல் துன்புறுத்தல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் நிமித்தம் இந்த 4 பேருக்கும் பிரித்தானியா தடை விதித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உலகில் மிகவும் பயங்கரமான அமைப்பாகவே விடுதலை புலிகள் அமைப்பு அடையாளப்படுத்தப்பட்டது. கொடிய பயங்கரவாத அமைப்பை முழுமையாக இல்லாதொழித்து 15 ஆண்டுகளுக்கு பின்னர் ராணுவத்தின் உயர் அதிகாரிகளை ஏன் பழிவாங்க வேண்டும்? எவரது நோக்கம் செயற்படுத்தப்படுகிறது என்பது பிரச்சனைக்குரியதாக உள்ளது. வடக்கு மக்களும் யுத்தத்தை மறந்துவிட்டு சிங்கள அரசு தலைவர் உள்ள அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறார்கள். இவ்வாறானதொரு நிலையில் மீண்டும் ஏன் ராணுவத்தினர் இலக்கு வைக்கப்படுகிறார்கள் என்பது பிரச்சனைக்குரியது. இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்? பிரித்தானியாவினால் விதிக்கப்பட்டுள்ள தடை தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க நாட்டிற்கும் சர்வதேசத்துக்கும் திட்டவட்டமாக குறிப்பிட வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியில் ராணுவத்தினரை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கு தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. எதற்கும் மஹிந்த ராஜபக்ஷ இடமளிக்கவில்லை. அப்போது தோல்வியடைந்த முயற்சிகளை தற்போது வெற்றி கொள்ள ஒரு தரப்பினர் முயற்சிக்கிறார்கள். ஆகவே பிரித்தானியாவின் தீர்மானம் தொடர்பில் அரசாங்கம் உறுதியான நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும். ஸ்ரீலங்கா படை அதிகாரிகளுக்கு எதிராக பிரித்தானியா விதித்துள்ள பயணத்தடை தொடர்பில் எதிர்க்கட்சி என்கின்ற ரீதியில் அவதானம் செலுத்தியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார்.
இதனை அரசாங்கம் ராஜதந்திர ரீதியில் அணுக வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா முன்னாள் படை தளபதிகள் மற்றும் கருணாவுக்கு எதிராக பிரித்தானியா விதித்துள்ள பயணத்தடை தொடர்பில் எதிர்க்கட்சி என்ற ரீதியில் அவதானம் செலுத்தியிருக்கிறோம். அதேவேளை அரசாங்கம் இந்த விடயத்தை ராஜதந்திர ரீதியில் அணுக வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் எமது ராணுவ வீரர்களுக்காக நாம் முன்னிற்போம். தேர்தலுக்கான பணிகளை நாம் முன்னெடுத்து வருகிறோம். புத்தாண்டு நெருங்குவதால் பிரச்சார நடவடிக்கைகள் மந்தமாகவே இடம்பெறுகின்றன. புத்தாண்டின் பின்னர் தீவிரமாக பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுப்போம். சுமார் 400க்கும் மேற்பட்ட வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. தேர்தல் ஆணைக்குழுவும் நீதிமன்றமும் இந்த விவகாரத்தில் நியாயம் வழங்க வேண்டும். தேர்தல் ஆணைக்குழு சிறு சிறு காரணங்களுக்காக வேட்புமனுக்களை நிராகரிப்பதை விட தமக்கு தேவையற்றவர்களை நிராகரிக்கும் பொறுப்பினை மக்களுக்கு வழங்க வேண்டும். தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் கட்சி ரீதியில் கலந்தாலோசித்து தீர்மானம் எடுக்கப்படும். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ள ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவரை எதிர்வரும் 1ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கடந்த வருடம் லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரனின் செயலாளர் அமைப்பாளர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் அதற்குடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் செவ்வாய்க்கிழமை வியாழேந்திரன் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டார். கடந்த 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி மண் அகழ்வுக்கு அனுமதி பெற்று தருவதாக வர்த்தகர் ஒருவரிடம் 15 லட்சம் ரூபாவை லஞ்சமாக முன்னாள் ராஜாங்க அமைச்சரின் செயலாளர் மற்றும் பிரதேச அமைப்பாளர் ஆகிய இருவரும் பெற்றபோது மட்டக்களப்பு கல்லடி கடற்கரையில் வைத்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டனர். குறித்த சம்பவம் தொடர்பில் வியாழேந்திரனிடம் விசாரணைகளை மேற்கொண்டு வந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் குறித்த சம்பவத்துக்கு உடந்தையாக அவர் இருந்தார் என்றும் கண்டறிந்தனர். இதையடுத்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு வாக்குமூலம் பெறுவதற்காக அழைக்கப்பட்ட நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் 1ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதேவேளை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து மட்டக்களப்பு மணிக்கூட்டு கோபுர வீதி சுற்றுவட்டத்தில் நேற்று இரவு இளைஞர்கள் வெடிகொளுத்தி கொண்டாடியுள்ளனர். வெடிச்சத்தத்தால் மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. யாழ்ப்பாண மாநகர சபை உள்ளிட்ட உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக ஸ்ரீலங்கா உச்ச நீதிமன்றத்தில் தமிழ் மக்கள் கூட்டணி வழக்கு தொடர்ந்துள்ளது. ஜனாதிபதி சட்டத்தரணி ஜெஃப்ரி அழகரட்னம் ஊடாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி வி மணிவண்ணன் தெரிவித்தார். இலங்கையினுடைய உயர் நீதிமன்றத்திலே கொழும்பிலே அடிப்படை மனித உரிமை மீறல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படை உரிமை மீறல் மனு வெகு விரைவிலே நீதிமன்றத்திலே திறந்த நீதிமன்றத்திலே எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. இந்த வழக்கிலே எதிர்மனுதாரராக யாழ்ப்பாணம் மாநகர சபையினுடைய தெரிவத்தாட்சி அலுவலர் அவரோடு இணைந்து தேர்தல்கள் ஆணைக்குழுவைச் சேர்ந்த 3 சட்டம் அதிபர் ஆகியோரை எதிராளிகளாக எதிர்மனுதாரர்களாக சேர்த்து இந்த வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கிலே நானும் கட்சியுடைய செயலாளர் நாயகம் நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்களும் மனுதாரர்களாக இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றோம். இந்த வழக்கானது தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய யாழ் மாநகர சபைக்கான வேட்புமனு நிராகரிக்கப்பட்டமையானது அடிப்படை மனித உரிமைகளை மீறுகின்ற ஒரு செயற்பாடு என்கின்ற வகையிலே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையிலே பல்வேறு காரணங்களை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். இலங்கையினுடைய அரசியலமைப்பினுடைய உறுப்புரை 12, உறுப்புரை 11, உறுப்புரை 14 ஆகியவற்றை மீறுகின்ற வகையிலே இந்த மனு நிராகரிப்பு செயற்பாடானது இடம்பெற்றிருக்கின்றது. அதே போன்று தேர்தல்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் திருத்த சட்டத்தினுடைய 31 உபபிரிவு 3ஐயும் மீறுவதாக இந்த நிராகரிப்பானது அமைந்திருக்கிறது. இது ஒரு பாரிய அநீதியை ஏற்படுத்துகின்ற ஒரு வேட்புமனு நிராகரிப்பு என்பதை நாங்கள் இந்த மனுவிலே சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். படையிலே இந்த மனுவானது வெகு விரைவிலே திறந்த நீதிமன்றத்திலே எடுத்துக் கொள்ளப்பட இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் நிராகரிக்கப்பட்ட 9 சபைகளுக்குமான வேட்புமனுக்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத்தலைவரான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். அதே நேரம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வெற்றி பெறும் என்றும் யாழ் சுன்னாகம் கந்தரோடி பகுதியில் அமைந்துள்ள அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இன்று இந்த முறை 15
இடங்களிலே வேட்புமனு தாக்கல் செய்தது. நாங்கள் வேலணையிலும் வல்வெட்டித்துறையிலும் தாக்கல் செய்யவில்லை. வல்வெட்டித்துறையில் தாக்கல் செய்யவில்லை என்றால் அது ஏதோ ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே அவர்கள் ஒரு பொதுவாக போடப்போவதாக கூறியபடியால் நாங்கள் அதை விட்டிருந்தோம். இருந்தாலும் 15லும் நல்ல வேட்பாளர்கள், இளைஞர்கள், வயதானவர்கள் அருமையாக நல்லொரு போட்டியிலே வெல்லக்கூடிய பல வேட்பாளர்களை நாங்கள் நிறுத்தியிருந்தோம். மிக சிறந்த வேட்பாளர்கள், கிராமங்களிலே மிக பெயர் பெற்றவர்கள், மக்களுக்கு தெரிந்தவர்கள், மக்களுக்காக சேவை செய்வர்கள் நின்றார்கள். ஆகவே இம்முறை நல்ல சந்தர்ப்பம் ஒன்று இருப்பதாகவே கருதியிருந்தோம். ஆனால் இந்த 9 வேட்புமனுக்கள் இப்போது ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது தேர்தல் ஆணையகத்தால். அதுக்கான வழக்கொன்றை நீதிமன்றத்திலே தாக்கல் செய்கின்றோம், இனித்தான் செய்கின்றோம். அந்த வழக்கு வெல்வதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கின்றது. ஆகவே எல்லா பிரதேச சபைகளிலும் நாங்கள் போட்டியிடுவதற்கு மாநகர சபை உட்பட அனைத்து பிரதேச சபைகளிலும் நாங்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதிலே ஒரு பெருந்தொகையான, நான் சொல்வது கஷ்டம், எத்தனை வெல்லும் என்று நிச்சயமாக நம்புகிறேன். 7-8க்கு கூடுதலாக வெல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். அதை வெல்வோம். அதற்கான முயற்சிகள், வேலைகள் இப்போதே ஆரம்பித்திருக்கின்றோம். நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் அந்த சபைகள் கூட அந்த போட்டியிடுகின்றவர்கள் இப்போது வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மற்ற அனுமதிக்கப்பட்ட சபைகளுக்கான கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். நானும் சென்று பல கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அங்கு பார்க்கின்ற போது அங்கு இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் ஒரு சிறந்த வேட்பாளராக தெரிகின்றார்கள். ஆகவே நாங்கள் அதிலே ஒரு கணிசமான ஆசனங்களையும் கணிசமான சபைகளையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்காலத்தில் மேலும் சரிவை சந்திக்கும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருடைய பலவீனம் காரணமாகவே நான் அந்த கட்சியிலிருந்து விலகினேன். நான் மட்டுமல்ல, பல மாணவர்கள் பலர் கட்சியை விட்டு வெளியேற ஆரம்பித்துள்ளனர். எனக்கு பின் கட்சி தவிசாளர் பதவியை ஏற்ற இம்தியாஸ் பாகிர் மாக்காரும் வெளியேறினார். இந்த நாட்டின் தலைமை பொறுப்பை ஏற்கும் பலம் சஜித் பிரேமதாசவிற்கு இருப்பதாக நான் நம்பவில்லை. இதனால் ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்காலத்தில் மேலும் சரிவை சந்திக்கும். யாழ்ப்பாணத்தில் அதீத போதைப்பொருள் உட்கொண்டதன் காரணமாக இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய ஜேனா சுகன்யன் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞர் கடந்த 23ஆம் தேதி நண்பரின் வீட்டுக்கு சென்று உறங்கியுள்ளார். இந்த நிலையில் மறுநாள் அவர் மயக்கமுற்ற நிலையில் காணப்பட்டதை தொடர்ந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது அவர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். ஊசி மூலம் அதிகளவிலான கெரோயினை உட்செலுத்தியதன் காரணமாக இந்த மரணம் சம்பவித்துள்ளதாக உடல் கூற்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வரும் அதேவேளை உயிரிழந்த இளைஞனுடன் இணைந்து போதைப் பொருளை நுகர்ந்த ஏனையவர்கள் தொடர்பிலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மட்டக்களப்பு செங்கலடி பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் மலசல கூடத்தில் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற முறையில் உணவு தயாரித்து விற்பனை செய்து வந்த கடை உரிமையாளருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு செங்கலடி பிரதேசத்தில் உள்ள உணவகங்களை பொது சுகாதார பரிசோதகர்கள், சுகாதார வைத்திய அதிகாரிகள் முற்றுகையிட்டு சோதனை நடவடிக்கையை முன்னெடுத்தனர். இதன் பொழுது ஒரு உணவகத்தில் மலசல கூடத்தில் உணவு தயாரித்து விற்பனை செய்து வந்தமை கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த உணவக உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள உரிமையாளர் ஏராபூர் சுற்றுலா நீதிமன்ற மேலதிக நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது 1 மாத கால சிறை தண்டனையும் 60,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை யாழ்ப்பாணத்தில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய 3 உணவகங்களுக்கு 1,56,000 ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது. கோண்டாவில் பொது சுகாதார பரிசோதகர் தலைமையிலான குழுவினர் தமது பகுதியில் உள்ள உணவகங்களில் திடீர் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இதன் பொழுது சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய 3 உணவகங்களை கண்டறிந்ததோடு அவற்றில் ஒரு உணவகத்தில் இருந்து காலாவதியான பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன. அதனையடுத்து குறித்த உணவகங்களுக்கு எதிராக யாழ் மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் 3 உணவக உரிமையாளர்களும் தம்மீதான குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொண்டதை அடுத்து ஒரு உணவகத்தில் காணப்பட்ட சீர்கேடுகளை சீர் செய்யும் வரையில் அதற்கு அரக்க முத்திரையிடுமாறு உத்தரவிட்ட நீதவான் 3 உணவகங்களுக்கும் 90,000 ரூபாய், 36,000 ரூபாய் மற்றும் 30,000 ரூபாய் என 1,56,000 ரூபாய் தண்டம் விதித்துள்ளார். தமிழ் திரையுலகின் புகழ்பெற்ற இயக்குநரான பாரதி ராஜாவின் மகன் மனோஜின் மறைவிற்கு அரசியல் தலைவர்கள் மற்றும் திரை உலகினர் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். தமிழ் திரையுலகின் புகழ்பெற்ற இயக்குநரான பாரதி ராஜாவின் மகன் மனோஜுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு
இருதய அறுவை சிகிச்சை செய்து கொண்ட நிலையில் நேற்று இரவு திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு அவர் மரணமடைந்துள்ளார். 48 வயதான மனோஜின் மறைவு திரையுலகிலும் ரசிகர்கள் மத்தியிலும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து மனோஜின் மறைவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை, ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண், நடிகரும் மக்கள் நீதி மய்ய தலைவருமான கமல்ஹாசன், இசைஞானி இளையராஜா உள்ளிட்ட பலரும் இரங்கல் தெரிவித்து வந்துள்ளனர். மேலும் இயக்குநர்கள், நடிகர்கள் உள்ளிட்ட பலரும் மனோஜின் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மனோஜின் உடல் நீலாங்கரையில் உள்ள அவருடைய வீட்டில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக இன்று மாலை 3 மணி வரை வைக்கப்பட்டு பெசன்ட் நகரில் உள்ள மின்மயானத்தில் தகனம் செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கருங்கடலில் கடற்படை போர் நிறுத்த தொடர்பில் அமெரிக்காவுடன் தனித்தனி ஒப்பந்தங்களுக்கு ரஷ்யாவும் உக்ரைனும் ஒப்புக்கொண்டுள்ளன. சவுதி அரேபியாவில் 3 நாட்கள் இடம்பெற்ற அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் குறித்த நாடுகள் இந்த இணக்கப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளன. அனைத்து தரப்பினரும் நீடித்த மற்றும் நீடித்த அமைதியை நோக்கி தொடர்ந்து பணியாற்றுவார்கள் என்றும் வாஷிங்டன் கூறியுள்ளது. இது ஒரு முக்கியமான வர்த்தக பாதையை மீண்டும் திறக்கும் எனவும் தெரிவித்துள்ளது. தனது உணவு மற்றும் உர வர்த்தகத்திற்கு எதிரான பல தடைகள் நீக்கப்பட்ட பின்னரே கடற்படை போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வரும் என்றும் ரஷ்யா கூறியுள்ளது. கருங்கடல் போர் நிறுத்துவதற்கான ஒப்பந்தம் சிறந்த ஒரு படி என்று உக்ரைனிய ஜனாதிபதி வெலாடிமிர் செலன்ஸ்கி கூறியுள்ளார். அதே நேரம் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட வகையில் இரு தரப்பிலும் உள்ள எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை நிறுத்துவதில் காணப்படும் சிக்கல்களை நீக்குவது தொடர்பிலும் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் அதிர்வலைகளை ஏற்படுத்திய பிரித்தானிய தடை, ஈழத்தமிழரின் நம்பிக்கை கீற்று என்கிறார் ஸ்ரீதரன். ஸ்ரீலங்கா உச்சநீதிமன்றத்தில் தமிழ் மக்கள் கூட்டணி வழக்கு தாக்கல், வேட்புமனு நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக நடவடிக்கை. கைது செய்யப்பட்ட வியாழேந்திரன், வெடிகொளுத்திய மக்கள். மீண்டும் ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் இலக்கு வைக்கப்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன குற்றச்சாட்டு. ஜனாதிபதியின் நிலைப்பாடு தொடர்பிலும் கேள்வி. சரிவை சந்திக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி, சஜித் தொடர்பில் பொன்சேகா விசனம். கருங்கடலில் கடற்படை போர் நிறுத்தம், அமெரிக்காவுடன் ரஷ்யாவும் உக்ரைனும் தனித்தனி ஒப்பந்தம். இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.